ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் மாமோஸ் சட்னி செய்ய போகிறோம். சாதாரண மாமோஸ் வந்து மைதாவில் செய்வாங்க. நம்ம ஹெல்த்தியாட்டு கோதுமையில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாமோஸ்க்கு ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். இப்போ 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் மைதாவில் கூட செய்துக்கிடலாம். ஆனால் கோதுமை மாவு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு அதில் செய்யுங்க. தேவையான உப்பு போட்டுடலாம். லேசாக சூடான தண்ணி விட்டு மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நம்ம மாமோஸ்க்கு சட்னி செய்யலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை பேனில் போட்டுடலாம். தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு. காஷ்மீர் மிளகா வந்து ஒரு 8லேருந்து 10 வரை எடுத்துருக்கேன். நீங்கள் சாதாரண சிவப்பு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிவப்பு மிளகானா ஒரு 2-3 மிளகா கூடுதலாக சேர்த்துக்கணும். அப்போ தான் காரம் கிடைக்கும். இதை லேசாக வதக்கிடலாம். வதங்கி எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மாமோஸ் போல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லேசாக வதக்கிடணும். பூண்டு இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 2 எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு சின்ன பவுலில் வெட்டி வச்சுருங்க. அதையும் சேர்த்துடலாம். காய்கறியில் நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கிடலாம். கேப்சிகம் அப்படிதான் ஒரு சின்ன பவுல். திருவிழா கேரட்டையும் சேர்த்தாங்க. இதெல்லாம் சின்னதாக சாப்பரில் சாப் பண்ணது. கேபேஜ் மட்டும் டபுள் குவான்டிட்டி எடுத்தாங்க. ஒரு பெரிய பவுலில் எடுத்துருக்கேன் கேபேஜ். லேசாக வதக்கிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்தரணும். காய்கறி லேசாக வதங்கினாலே போதும். திரும்ப நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். லேசாக உப்பு போட்டுடலாம். நம்ம சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ கோதுமை மாவை ஈக்குவலாக கிரேட் பண்ணிடலாம். ஆறு பெரிய பால் ஒரு குட்டி பால் ஊற்றுறது. இப்போ நம்ம சப்பாத்தி போடுறது போல பரட்டிடலாம். அதுக்குள்ள வெஜிடபிள்ஸ் ஒரு ஸ்பூன் வச்சிடலாம்.
இப்போ அந்த ஓரக்கையில் நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். இந்த சிறுக்கு பையில் இருக்கிறது போல் சின்ன சின்ன ப்ளீட் போல் எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது அடுத்தது வேறு ஷேப் பண்ணலாம். இப்போ பாதி மூணு ஷேப் போல ஷேப் பண்ணிடலாம். சைடில் உள்ளதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டோம்னா அப்போ அது பிரிஞ்சு போகாது. எலுமிச்சை ரசம் ஃபஸ்ட்டே சேர்க்கணும், நான் மறந்துட்டு இப்போ தான் சேர்த்தேன். நீங்கள் மாமோஸ் மேக்கர் இல்லைன்னா இட்லி குக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போகும். சூப்பராகிட்டு மாமோஸ் ரெடி ஆகிடுது. கோதுமையில செய்த மாமோஸ் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை வந்து கிரீன் சட்னி ரெட் சட்னி வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ.